அவர்கள் விரும்பி வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டவர்கள், இடம்பெயர்க்கப்பட்டவர்கள். இந்த 30 ஆண்டு காலத்தில் அந்த வாழ்க்கை முறை எவ்வாறு மாறியுள்ளது? பழைய வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கிறதுன்றதை விட எல்லாரையும் இழந்த ஒரு சமூகமாக இப்போது தெரிகிறார்கள். நீங்கள் யாரும் உங்களை கண்டு கொள்ளவில்லை என்ற அந்த உணர்வு உங்களை பாதித்திருக்கின்றது. சில வீட்டுக்கு போனால் நான் நினைக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு கூட மாஸ்க்கு கலெக்டே இல்லை. பல வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே, அப்படி என்றால் வாக்குகள் சிதறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா? இந்த முறையும் இழந்து விடுவோமோ என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த அவ்வளவு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த முறையும் அந்த 32, 33ஓட சேர்த்து இன்னும் ஒரு 5 கூட்டுற நிலை வரப்போகுதா என்ற ஒரு நிலைக்கு போகிறாங்க. எதற்காக நடந்தது, என்ன நடந்தது, இவை ஒன்றுமே அறியாமல் தாம் வாழ்ந்த தமது சொந்த மண்ணில் இருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட மக்களின் கதையை உரையாடுகின்றது இன்றைய உண்மையை தேடி. நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வரும் நிகழ்ச்சியின் ஒரு கட்டமாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் புத்தளம் மாவட்டத்திலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே சமூக சேவகராக, சமூக செயற்பாட்டாளராக பணியாற்றி வருகின்ற ஆயிஷா பேகம் அவர்களை இன்று நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஆயிஷா பேகம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஆயிஷா, நீங்கள் இன்றைக்கு 30 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் இன்றும் உங்களுக்கு அந்த சம்பவம் மறக்காது. குறிப்பாக நீங்கள் இடம்பெயர்ந்து, அல்லது சரியாக சொல்வதானால் இடம்பெயர்க்கப்பட்டு வாழுகின்ற அந்த சமூகத்தின் மக்களுக்காக கடுமையாக உழைக்கும் ஒருவர். நீங்கள் சொல்லுங்கள், அந்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? 1990ஆம் ஆண்டு வடக்கில் இருந்து அனைத்து முஸ்லிம்களும் பலவந்தமாக இடம்பெயர்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். இடம்பெயர்க்கப்பட்டார்கள் என்று மட்டும்தான் அந்த பதம்தான் சரியாக இருக்கும். இடம்பெயர்ந்தவர்கள் என்பது அந்த பதம் பொருத்தமாக இருக்காது. அவர்கள் விரும்பி வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டவர்கள், இடம்பெயர்க்கப்பட்டவர்கள். அந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒன்றுமே இல்லாமல் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையை இந்த நிமிஷம் நினைச்சு பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் கண்ணீரை கதறி அழுது தான் கண்ணீர் கதைகளை சொல்லுவார்கள், விதம் விதமாக சொல்லுவார்கள். நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வந்தோம், ஒரு நேரம் உணவுக்கு எப்படி கஷ்டப்பட்டோம், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் எந்த சூழ்நிலையில் எங்களை விட்டு பிரிஞ்சு பதறி ஒவ்வொரு இடத்துலையும் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை எங்கே விட்டுட்டோம், எங்கே பிள்ளைகளை தேடிக்கொள்கிறன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இக்கட்டான சூழ்நிலையில் வந்துட்டோமே என்ற வேதனைகள், வலிகள் அத்தனையும் இழந்து ஒரு நாளையிலேயே ஒன்றுமில்லாதவர்களாக வந்த சூழ்நிலையை நினைத்து பார்த்தால் இப்பொழுதும் கூட எல்லோருடைய மனங்களும் வலியோடு தான் இருக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஆயிஷா, நீங்கள் இடம்பெயர்க்கப்பட்ட சமூகம் என்று குறிப்பிட்டீர்கள். இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் பல்வேறு சமூக ரீதியாக பல்வேறு இனக்குழுமங்களால் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற, அன்றைய ஒரு வெறுப்புக்கு இலக்காக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த காலப்பகுதியிலே முஸ்லிம்களை வடக்கிலிருந்து வந்தவர்களை எவ்வாறு புத்தளத்தில் இருந்தவர்கள் வரவேற்றார்கள்? நிச்சயமாக நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எப்படி என்றால் புத்தளத்து மக்கள் நல்ல எண்ணங்கள் நிறைந்தவர்கள், நல்ல குணங்கள் நிறைந்தவர்கள், எல்லாரையும் வரவேற்கக்கூடிய முஸ்லீம்கள் என்று ஒரு தனிப்பட சொல்ல முடியாவிட்டாலும் அங்கிருந்து வந்த தமிழர்களையும் கூட ஒரே கண்ணோட்டத்தில் சகோதரர்களாக அணைத்தவர்கள் தான் புத்தளம் முஸ்லீம்கள். எப்பயுமே இந்த நாங்கள் பாராட்ட வேணும், அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அகதிகளாக பார்க்கவில்லை, இடம்பெயர்ந்து வந்தவர்களாக பார்க்கவில்லை, எல்லோரையும் உறவினர்களாக ஏற்றவர்கள் அவர்கள். ஆனால் நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் புத்தளத்துக்கு வந்த பொழுது அந்த காலகட்டத்தில் புத்தள மாவட்டம் என்பது அபிவிருத்தி அடைந்த மிக வளங்களால் செழிப்புற்ற ஒரு மாவட்டம் அல்ல. வளங்களும் வாய்ப்புகளும் அவர்களுக்கே ஓரளவில் தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அந்த வள பகிர்வை, தம்முடைய வாய்ப்புகளை இன்னும் ஒரு
குழுவினரோடு பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கவில்லையா? இல்லை, அவர்கள் வந்தவர்களை வரவேற்க இருந்தார்களே தவிர வளம் குறைந்து விடும் என்று எப்பவுமே எண்ணியதில்லை இன்று வரை. இல்லையென்றால் திரும்பவும் ஒரு அகதி நிலை ஏற்பட்டிருக்கும். இங்கிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு அவங்க கலைச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக அவர்கள் அதை பற்றி எல்லாம் சிந்திக்கவில்லை. தங்களுக்கு கிடைத்த மருந்தை தந்தார்கள், தங்களுக்கு கிடைத்த உணவுகளை தந்தார்கள், தங்களிடம் இருந்த வீடு வாசல்களை கூட விட்டு கொடுத்தார்கள். அப்படியான நல்ல மனிதர்கள் இருக்கிற இடம் புத்தளம் என்றதை நான் எப்பயுமே பதிவு செய்தேன். இந்த நிலையில் நீங்கள் அகதி முகாம்களில் ஆரம்பத்தில் தங்கியிருப்பீர்கள். இடம்பெயர்ந்தவுடன் உண்மையில் இடம்பெயர்வு என்பது உள்நாட்டு மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, யுத்தத்தின் காரணமாகவோ இயற்கை அனர்த்தம் ஒன்றின் காரணமாகவோ தாம் வாழ்ந்த சொந்த இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து இன்னும் ஒரு இடத்தில் வசிப்பதை தான் நாம் இந்த ஐடிபிஸ், இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பீப்புள் என்று சொல்கின்றோம், அல்லது இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் இந்த இடம்பெயர்வு நீங்கள் சொன்னது போன்று பலவந்தமாக இடம்பெயர்க்கப்பட்ட இந்த மக்களின் வாழ்வு அகதி முகாம்களில் தான் ஆரம்பமானது இல்லையா? இந்த 30 ஆண்டு காலத்தில் அந்த வாழ்க்கை முறை எவ்வாறு மாறியுள்ளது? எவ்வாறு என்று சொன்னால், அங்கிருந்து வந்தவர்கள் அனைவருமே எதையும் கொண்டு வரவில்லை. ஆனால் அங்கிருந்து கொண்டு வந்தது அவர்களுடைய கல்வி மட்டும்தான். கல்வி மட்டுமென்று சொல்வதை விட இன்னும் ஒன்று குறிப்பிட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் ஒரு பழக்கம் இருக்கின்றது. தமிழர்களாகட்டுக்கும் முஸ்லிம்களாகட்டுக்கும் சிறு கைத்தொழில்களை பழகிக்கொள்வார்கள். அது இங்கே இடம்பெயர்ந்து வந்த நேரத்தில் கை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை வாழ வைத்தது. அதை வைத்து வாழ்ந்தார்கள். கல்வி வளத்தை வைத்து வாழ்ந்தார்கள். சிறப்பாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்பு தந்தது அது மட்டும்தான். எதையும் கொண்டு வரவில்லை கையில், அறிவை மட்டும் கொண்டு வந்தார்கள். தொழில் திறன்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஆயிஷா, இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த அந்த மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் புத்தளம் மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்து கல்வி கற்று அங்கு வாழ்கின்ற அடுத்தடுத்த தலைமுறையினர் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. அவர்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் தான் இடம்பெயர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம், எங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறோம், நாங்கள் நல்ல வசதியான நிலையிலிருந்து வந்திருக்கிறோம், அப்படியான எண்ணங்கள் அவர்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் உறவினர்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே புத்தளத்திலேயே பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணத்திலேயே இல்லை. இப்பொழுது அந்த முகாம் வாழ்க்கை இல்லையா? முகாம் என்றது 10 வருஷங்களுக்கு முன்னால் குறிப்பிடுவார்கள். அந்த முகாமை சேர்ந்தவர்கள், இந்த முகாமை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ அந்த முகாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. ஊரை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். ஊருடைய பெயரை மட்டும்தான் சொல்லிக்கொள்வார்கள். ஐசா, இப்போது புத்தளத்திலே இடம்பெயர்க்கப்பட்ட நிலையிலே வாழும் மனிதர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை, யாரும் கண்டுகொள்வதில்லை. நோபடிஸ் பீப்புள் அப்படி என்று நான் நினைக்கிறேன். லத்தீஃப் ஃபரூக் அவர்கள் போன்றவர்களுடைய எழுத்தாளர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது நீங்கள் யாரும் உங்களை கண்டுகொள்ளவில்லை என்ற அந்த உணர்வு உங்களை பாதித்திருக்கின்றதா? கவனிக்கப்படவில்லை என்று சொல்லவும் முடியாது, கவனிக்கப்பட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கவனம் எடுத்ததால தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு தேர்தலில் கூட வாக்குரிமையை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேலை வாய்ப்புகளில் பங்குடையவர்களாக இருக்கிறோம். பல்கலைக்கழகங்களுக்குள்ள நுழையக்கூடியவர்களாக புத்தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தானே நாங்கள் போகிறோம். அப்போ அதை நாங்கள் இல்லையென்று முழுசாக சொல்ல முடியாது. சில பங்கீடுகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதில் அந்த பிரச்சனை கவனிக்கப்படவில்லை என்று அருண் கூறியதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு பாகம் இருக்கின்றது ஆயிஷா. அதுதான் இப்பொழுது நாம் உதாரணமாக ஜூலை கலவரத்தை எடுப்போம், 83. அதற்கு சர்வதேச ஊடகங்களோ உள்நாட்டு ஊடகங்களோ அல்லது சர்வதேச நிபுணர்களோ கொடுத்த முக்கியத்துவம் இந்த விடயத்தில் கொடுக்கப்படவில்லை என்று தமிழீழ விடுதலை புலிகள் 1990ஆம் ஆண்டு வடக்கு வாழ் முஸ்லிம் மக்களை வடக்கிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றிய சம்பவம் தொடர்பாகவோ அதற்கு பின்னரான விடயங்கள் தொடர்பாகவோ அவர்கள் பெருமளவில் இது பேசப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம்தான். ஏனென்றால் அவர்களை பற்றி பேசப்படவில்லை, அவர்களுக்கான உரிமைகளை பேசப்படவில்லை, அவர்களுடைய இடம்பெயர்வை பற்றி பேசப்படவில்லை, இட உரிமைகளை பற்றி பேசப்படவில்லை தான். அதுக்கான தலைமைகளும் இருந்ததில்லை என்று தான் சொல்ல வேண்டும். யாருமே கண்டுகொள்ளவில்லை தான். இது தொடர்பாக பேசுகின்ற போது இந்த யுத்தம் நிறைவு பெற்று இன்று 11 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த நிலையிலே யுத்தத்தின் போது
இறுதிப் போரிலே அதிகம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பிலே கொடுத்த அவதானத்தை ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லீம்கள் தொடர்பிலே கொடுக்கவில்லை, அவர்களை மீள குடியமர்த்துதல் தொடர்பிலே கொடுக்கவில்லை என்று முஸ்லீம் அரசியல்வாதிகள், சிவில் சமூகத்தவர்கள் தொடர்ந்தும் கருத்துக்களை வெளியிட்டு வந்தார்கள். இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மைதான். ஏனென்று கேட்டால் இவர்களுக்கான ஒரு இட ஒதுக்கீடு அமைக்கப்படவில்லை, வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கப்படவில்லை. இது பேசப்பட வேண்டிய விடயம்தான். ஆனால் இருந்த தலைமைகள் அதை பற்றி எந்த கருத்துகளையும் வெளியிடவில்லை. சிவில் குழுக்கள் கதைச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஐடிபி என்ற அந்த நிலை இன்று எவ்வாறு உள்ளது? அந்த அடையாளம் இப்போ சமகாலத்தில் தேர்தல் காலத்தில் குறிப்பாக சொல்லேலும் இடம்பெயர் சமூகத்தை முக்கியப்படுத்தி தேர்தல் வேட்பாளர்கள் வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாக்கு வேட்டைக்காக. ஏனென்று கேட்டால் 22,000 பேர் இடம்பெயர் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்காக அவர்கள் அந்த வாக்கு வேட்டையை எண்ணி வருகிறார்கள். அடுத்தடுத்த தலைமுறையினர் இன்னும் ஐடிபி இல்லையா? நிச்சயம். அவர்கள் அந்த சமூகத்தினால் உள்வாங்கப்பட்டு அந்த சமூக அமைப்புக்குள் ஒருவராக கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இடம்பெயர்க்கப்பட்டு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே வந்தவர்களிலே பலர் தம்முடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி விட்டார்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலே இப்போது புத்தளத்திலே இருக்கின்ற, நீங்கள் கூறினீர்கள் 22,000 பேர் அளவிலே வாக்காளர்களே இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் மீண்டும் அங்கே போக முடியாத நிலையிலே இருக்கின்றவர்களா அல்லது இது 2ஆம் தலைமுறையினரை சேர்ந்தவர்கள்? 2ஆம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான் அதிகமானவர்கள். சில பேர் இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் அந்தந்த இடங்களில் குடியிருக்கிறார்கள். அவர்களுடைய இடங்களில் மீண்டும் போய் இருக்கிறார்கள். சில பேர் இங்கேயே வீடு வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு இங்கேயே இருக்கிறார்கள். இப்பொழுது வடக்கில் யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் இந்த 5 மாவட்டங்களிலும் மீள குடியமர்ந்தவர்களை அங்கு உள்ள சமூகம் எவ்வாறு அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளது? அங்கு அவர்களுக்கு எல்லாம் வசதியாக உள்ளதா? தம்முடைய பழைய வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கின்றதா? பழைய வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கிறதுன்றதை விட எல்லாரையும் இழந்த ஒரு சமூகமாக இப்போது தெரிகிறார்கள். பழைய ஆட்கள் இல்லை, இறந்தவர்களும் முதியவர்களுமாக மறந்தவர்களுமாக போய்விட்டார்கள். புதிய தலைமுறையினர் இவர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை சாதாரணமாகவே கொண்டு செலுத்துகின்றார்கள். யாரும் யாரையும் குறை சொல்வதில்லை, பொதுவாகவே வாழ்ந்துட்டு போகிறார்கள். கல்வி இதில் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கின்றது இல்லையா ஆயிஷா? உங்களுடைய இந்த உரையாடலில் இருந்து நான் விளங்கி கொண்ட ஒரு விடயம், உங்களுக்கு பெரிதளவான ஒரு அரசியல் பக்கபலமோ அல்லது பொருளாதார பக்கபலமோ இவற்றையெல்லாம் தாண்டி தம்முடைய பிள்ளைகளுக்கான கல்வி அறிவை ஊட்டுவதில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையிலும் இந்த மக்கள் கைவிடவில்லை. நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆயுதமாக, அது ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கின்றது. அதை பற்றி சற்று அதிகமாக நீங்கள் இந்த உரையாடலில் இன்னும் சற்று விளக்கமாக கூறுங்கள். இந்த இடம்பெயர்ந்த சூழ்நிலையிலும் கூட எல்லாருமே தங்களோட பிள்ளைகளை கல்விக்குட்படுத்தினார்கள், கல்விக்குள் கொண்டு சென்றார்கள். என்ன சூழ்நிலையிலும் கல்வி எங்களை காப்பாற்றும் என்ற எண்ண கருவை மனங்களில் வைத்திருந்தார்கள். கற்றால் எங்கேயுமே சென்று வாழலாம் என்ற ஒரு சிறப்பு எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனால் கல்வியையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல் தொழிற்கல்விகளையும் பயிற்றுவித்தார்கள். அப்போ ஒரு நேரம் ஒன்று இல்லாது போனாலும் ஒன்று கை கொடுக்கும். ஏற்கனவே இருந்த பாதிக்கப்பட்ட அதனால் வந்த அனுபவ பாடம். இப்பொழுது இந்த சூழலில் இப்பொழுது நீங்கள் கூறுவது போன்று இடம்பெயர்க்கப்பட்டவர்கள் அல்லது இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அந்த அடையாளங்கள் எல்லாம் மாறி நாமும் புத்தளம் மாவட்டத்தின் மக்களே என்ற நிலையிலும் அது போன்று விரும்பி மீளக்கூடிய அந்த மக்கள் இவர்கள் எல்லோரும் தமது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம் அனைவருக்குமாக இந்த உலகத்துக்கேயாக ஒரு COVID-19 வந்தது இல்லையா? இந்த வேளையில் ஒரு சமூக செயற்பாட்டாளராக உங்களுடைய வகிபாகம் என்னவாக இருந்தது?
நாங்கள் இடம்பெயர் சமூகம் அல்லது புத்தளம் மக்கள் என்று பிரிவினை, இன மத பேதங்கள் எதுவும் இல்லாமல், மொழி பேதம் எதுவுமே இல்லாமல் ஒன்றுபட்டு செயல்பட்டோம் சில விஷயங்களில். ஏனென்று கேட்டால், சில சந்தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டால், சிங்கள சமூகமாக இருக்கட்டும், தமிழ் சமூகமாக இருக்கட்டும், எல்லாருமே கூலி தொழிலாளர்கள். அப்போ நிவாரண பணிகளில் ஈடுபடுற ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை வேறொரு மனிதராக பார்க்கவில்லை, எங்களோடு உறவினர்களாக பார்த்து கொண்டோம். அவர்களையும் எங்களுடைய பயணத்தில் இணைத்து கொண்டோம். அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவோணும் என்றது தான் எங்களோட இலங்கையில் உண்மையில் முக்கியமான தேவை, இப்போ இருக்கிற தேவை, காலத்தின் தேவை. நோய் எல்லாருக்கும் முடியாது, பசியும் எல்லாருக்கும் முடியாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பசிச்சா வித்தியாசப்படுது இல்லையே. அப்போ நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகள் அவர்களும் எங்களோட இணைஞ்சு நடந்து கொண்டார்கள், நாங்களும் அவர்களோட இணைந்து சில பணிகளில் ஈடுபட்டிருந்தோம். அதே மாதிரி விழிப்புணர்வுகளை செஞ்சு கொண்டிருந்தோம். அது மாதிரி இந்த மாஸ்க் அதுகளை கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக பெற்று கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்குள்ளே எந்த மாறுபாடு காட்டவில்லை, எல்லாருமே மக்கள் தான். நோய் எல்லாருக்குமே பொதுவானது, வித்தியாசப்படுத்த எதுவுமே இங்கே இருக்க இல்லை. இப்பொழுது உலகமெங்கும் அதுபோன்று எமது நாட்டிலும் கூட இப்பொழுது ஒரு சில நாட்களாக கோவிட்-19 2ஆம் அலை பற்றிய ஒரு பயம் எல்லோர் மத்தியிலும் பரவி இருக்கின்றது. இந்த வேளையில் நீங்கள் ஒரு செயற்பாட்டாளராக உங்களுடைய சமூகத்தை இந்த கோவிட்-19 பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன விதமான செயற்திட்டங்களை முன்னெடுக்கின்றீர்கள்? நிறைய இடங்களில் நாங்கள் விழிப்புணர்வு தான் செய்ய முடிஞ்சது. அது கூடிய அளவுக்கு துப்புரவாக இருப்பது, கைகளை கழுவுங்கள், அப்படியான செயற்பாடுகளை சொல்லிக் கொடுத்து மக்கள் பின்பற்றுகிறார்களா? பின்பற்ற வைக்கிறோம். ஏனென்று கேட்டால், ஒரு ஜிஎஸ் டிவிஷன் ஆஃபீஸர் போனால் கூட அங்கே முன்னுக்கு எல்லா விஷயமும், முன்னுக்கு தண்ணி, சோப் எல்லாமே இருக்குது. அப்போ அவர் கை கழுவி போட்டு தான் அவர் அங்கே போகிறார். அப்போ இது பின்பற்றுறதுக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னு அங்கே போனாலும் அதைத்தான் செய்துட்டு போக வேணுமன்ற ஒரு கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டு, நம்ம இங்கேண்டு இல்லை, இந்த நாட்டிலேண்டு இல்லை, எல்லா நாட்டிலும் அது பழக்கமாயிட்டுது. அப்போ சமூக இடைவெளி கட்டாயம் பேணப்பட வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வந்துட்டாங்க. மாஸ்க் இல்லாமல் வெளியே போகவே முடியாது அப்படி என்ற ஒரு பழக்கத்துக்குள்ளாக்கப்பட்டுட்டாங்க. மாஸ்கே தொடர்ந்து பாவிக்கிற மாதிரி. சில வீட்டுக்கு போனால் நான் நினைக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு கூட மாஸ்க்கு கலட்டே இல்லை, ஏன்னா அது பழக்கப்பட்டுட்டுது. இப்போ கலட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு செய்ததில் ஒரு சக்ஸஸ் இதுதான். கடந்த 32 வருட காலமாக நினைக்கிறேன், புத்தளத்தில் இருக்கிற சிறுபான்மையினரை பொறுத்தவரையிலே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பாராளுமன்ற பிரதிநிதி இல்லாத நிலையிலே உங்களை போன்ற இந்த விழிப்புணர்வு செய்கின்றவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு செய்திகளை எடுத்துச் செல்வதற்கு முக்கியமான பங்கை ஆற்ற வேண்டி இருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு தேர்தல் வந்திருக்கின்றது. தேர்தல் காலத்திலே இந்த விடயங்களை முன்னெடுப்பது எவ்வளவு சவாலானதாக இருக்கின்றது, விழிப்புணர்வை பேணுவது? நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயம், நாங்கள் அரசியலுக்குள்ளே போகிற இல்லை. ஏனென்றா பொது வேலை செய்கிறதுக்காக போகிற ஒவ்வொருத்தரும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சா ஒரு அடையாளப்படுத்தப்பட்டுருவாங்க. இது ஒரு கட்சி அல்லது ஒரு பகுதி அப்படி என்ற ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நான் பொது வேலை செய்கிறதால அரசியல் எந்த இதுக்கும் இணைவு இல்லை, வழிகோலவில்லை. அதற்காக அடுத்த விடயம் என்னவென்றால், நிச்சயமாக எங்களோட புத்தளம் மாவட்டம் இழந்து நிற்கிற ஒரு பெரிய பாரதூரமான நிலையில் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதது, அதால் ஒரு தொழில் அபிவிருத்தி கூட செய்ய முடியாத நிலை. புத்தளத்துக்கண்டு ஒரு தொழில் அபிவிருத்தி செய்ய, இளைஞர்கள் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகள், மற்றது பயிற்சி பட்டறைகள், பயிற்சி நிலையங்களை உருவாக்க முடியாத நிலை. அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக மேலதிக கல்விகளை கற்றுக்கொள்றதுக்கான இட அமைப்பு அதுகள் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருக்குது. இந்த முறை அப்படி ஒரு போட்டி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் வழிகாட்டுவது பொதுவாக, உங்களோடு நின்று 5 வருடம் நிற்க போகிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அப்போ அவர் எங்களுக்கு எவ்வளவு தூரம் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார் என்றதை நாங்கள் முதல் பார்க்கணும். மக்களோட எவ்வளவு தூரம் அந்நியமாக பழகிறார்ன்றதையும் பார்க்குறோம். ஏனென்றா அது முக்கியம். நாளைக்கு நாங்கள் ஒரு லெட்டர் எடுக்க போனால் கூட அவர் கதவை மூடிட்டு கொழும்பில் இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு அவர் எவ்வளோ தூரம் வேலை செய்வார். அப்போ எங்களோடைய இருக்கிற ஒரு நபராக இருக்கணுமன்றது மிக முக்கியமாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
அடுத்தது எங்களோட இன்முகத்தோட வரவேற்று எங்களுக்கு செய்து தராட்டியும் கூட வாங்கோன்னு சொல்கிற ஒரு நபர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. என்ற கடந்த காலங்கள் நிறைய பாடங்களை மக்கள் படிச்சிருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாமல். அப்போ இந்த முறையாவது அப்படி ஒரு வெற்றியை அடையணும் என்று மக்களும் நல்ல விழிப்போடு இருக்கிறாங்க. யாரும் தெரிவு செய்கிறன்ற அளவில் நல்ல அறிவு திறன் வளர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இந்த முறை எப்படி சரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வரவே வேணுமெண்டு. ஆனால் அங்கே நிறைய கட்சிகள், அதில் நிறைய வேட்பாளர்கள் வேறு, ஏனைய மாவட்டங்களை போன்று வாக்குகள் சிதறி செல்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. நீங்கள் கூறுகிறீர்கள் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் அவர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்க போகின்றது அல்லவா? பல வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே, அப்படி என்றால் வாக்குகள் சிதறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக இந்த முறை வாக்காளர்கள் அதிகம், வேட்பாளர்கள் அதிகம். இந்த முறையும் இழந்து விடுவோமோ என்ற நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த அவ்வளவு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த முறையும் அந்த 32 33ஓட சேர்த்து இன்னும் ஒரு 5 கூட்டுற நிலை வரப்போகுதா என்ற ஒரு நிலைக்கு போகிறாங்க. என்ற வேட்பாளர்கள் அதிகமாக யாரை தெரிவு செய்வது என்பதோ பெரிய பிரச்சனையான ஒரு வாக்குகள் பிரிந்து செல்லும் போது நிச்சயமாக நிறைய வேதனைகளை சந்திக்க போகிறோமோ என்ற கருத்துகள் நிறைய மக்கள் மத்தியில் இருக்குது. திரும்பவும் நாங்கள் ஒரு வேதனையாக சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் பெண் தலைமைத்துவம் அல்லது பெண் பிரதிநிதித்துவம் பற்றி? நிச்சயமாக புத்தளம் மாவட்டம் செய்த தவறு. வேட்பாளர்களை பதிவு செய்யும் போது புத்தளம் மாவட்டத்தில் ஒரு பெண் வேட்பாளர்களையும் பதிவு செய்யவில்லை. எந்த கட்சியும் பதிவு செய்யவில்லை என்றது மனவருத்தத்தக்க விஷயம். தகுதியுடைய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லையே. பெண்கள் எல்லாம் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், தரமானவர்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு வர தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக இருக்கிறார்கள். சில கடந்த காலங்களில் நடந்த கசப்பான நிகழ்வுகள், நான் நினைக்கிறேன் பிரதேச சபை தேர்தலில் எல்லாம் நிற்கல பெண்கள் நிறைய அவதூறுகளை எல்லாம் சந்தித்தாலும் கூட சவால்களை சந்திக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்வர தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக அவர்களுடைய குடும்பங்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள். இந்த பெண்களை இலங்கையிலே இந்த அரசியலிலே கொண்டு வருவதற்கு, அன்றைய பாராளுமன்றத்துக்கு, உள்ளூராட்சி சபைகளுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சட்டம் கூட ஏற்றினார்கள், 25%. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே எல்லா சமூகத்திலேயுமே இந்த பெண்களுடைய பிரதித்துவம் குறைவாக இருக்கின்றது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அது இன்னமும் குறைவாக இருக்கின்றது. இதற்கு காரணம் அந்த சமூகத்திலே காணப்படுகின்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனை என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. ஆணாதிக்க சிந்தனை இல்லை. நிறைய ஆண்கள், பெண், இன்றைக்கு வெளியில் வந்த அத்தனை பெண்களுக்கும் ஆண்கள் தானே துணையாக இருந்தார்கள். தவறாக பேசக்கூடாது இந்த இடத்துல. ஏனென்று கேட்டால் வெளிவந்த பெண்கள் எல்லாருமே தைரியமாக வெளிவந்தார்கள். சில பேர் தங்களுடைய குடும்பங்களை வைத்து சில அவதூறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது என்று பின்வாங்கினாலும் கூட முன்வரக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை முன்வர வைக்கலாம் தானே. அந்த 25% நிறைவு செய்யலாம். உங்களுடைய பார்வையில் இதற்கான காரணம் என்ன? என்னுடைய பெண் வேட்பாளர்கள் இல்லாமைக்கான காரணம் என்ன? பெண் வேட்பாளர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்லையா, நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற வேட்பாளர்கள் தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள், திறமையான பெண்கள் இருக்கிறார்கள், அது போன்று இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவும் இருக்கும் பொழுது எது தடுக்கிறது? ஆண்கள் தாங்கள் மட்டும் முன்னுக்கு வர வேணும் என்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பெண்களை முன்னுக்கு கொண்டு வர வேணும், அந்த பெண்களால் நாங்களும் அதில் சிறப்படைகிறோம்ன்றதை நிறைய பேர் தவறு செய்துட்டாங்க, விட்டுட்டாங்க. அந்த தவறு நான் அவர்களுடைய வேட்பாளர்களாக ஒவ்வொரு கட்சியில் இருந்தும் வரும்போது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று உணர்த்தாமல் இல்லை. ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். உணர்கிறார்களா? நிச்சயமாக அது தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்னோடு. இனி வரும் காலங்களில் இவ்வாறு நிகழாமல் இருக்க என்ன செய்யலாம் ஆயிஷா? நீங்களும் நீங்கள் வேலை செய்கின்ற தொகுதி மக்களும் இவர்கள் மத்தியில் நீங்கள் எல்லோரும் இணைந்து இதில் ஒரு ஏதேனும் ஒரு செயற்திட்டத்தை செய்ய முடியும். நிச்சயமாக எதிர்காலங்களில் நிறைய யோசிக்க வேண்டிதான் இருக்குது. நாங்கள் அதை சமூக செயற்பாட்டில் அதை கொண்டு வரணும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் வேலை செய்யும் பொழுது பெண்கள் மத்தியில், பெண் பிள்ளைகள் மத்தியில்
உங்களுடைய செயற்திட்டங்களின் பொழுது நீங்கள் இவற்றை அவர்களுக்கு அறிவூட்டுகின்றீர்களா? நிச்சயமாக அவர்களுக்கு இளையோருக்கான அறிவூட்டல், மற்றது முதியவர்களுக்கான அறிவூட்டல். அவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயங்களையும் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தெளிவூட்டல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது அழகான முறையில் வீட்டுக்கு போய் சேருமன்ற நம்பிக்கை இருக்குது, சமூகத்துக்கு அது போகுமன்ற நம்பிக்கை இருக்குது. அவர்கள் முடிவெடுக்கும் பொழுது அவர்களுடைய தீர்மானங்களில் உங்களுடைய இந்த அறிவூட்டல்கள் பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. நீங்கள் உறுதியாக கூறுவீர்களா? நிச்சயமாக. அதை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக காணலாம். நிச்சயமாக. ஆயிஷா, ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் பெண் பிள்ளைகள் மத்தியில் நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள் என்று அறிய நேர்ந்ததில் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நீங்கள் வேலை செய்கின்ற இந்த சமூகத்தில் வீட்டு வன்முறை முற்றாக ஒழிந்து விட்டதா? நிச்சயமாக அங்கங்கே இருக்கத்தான் செய்கிறது. அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் இந்த பெண்கள்? எங்கே போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க எங்கட சமூக பெண்கள். எப்படி? மகளிர் உத்தியோகத்தரை நாடுறாங்க, சில அட்வைஸ் எடுக்கிறாங்க, அது ஊடாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பார்க்குறாங்க. நிறைய உதவி செய்கிறாங்க. எப்படி என்றால் டிஎஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், தொண்டர் நிறுவனங்களாக இருக்கட்டும். எங்களோட புத்தளம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உதவி என்று போய் எந்த நிறுவனமாக இருந்தாலும் கேட்டால் இப்படியான விஷயங்களுக்கு அவங்க தெளிவுபடுத்தி யார் யாரு கூடாக அதை இலகுவாக்கலுமோ அவ்வளவு மகளிர் உத்தியோகத்தரையும் இணைச்சி கொண்டு போகிறாங்க. அப்போ அரச ஊழியர்களும் அதில் பங்கு பெற்றாங்க, தனியார் நிறுவன உத்தியோகத்தர்களும் பங்கு பெற்றாங்க. அப்போ அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக எங்களுக்கு தெரியும். நாங்களே அந்த வழிகாட்டல்களுக்குள்ளே நிறைய பேரை கொண்டு போயிருக்கிறோம். அப்போ அது ஒரு பெரிய எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் பெரிய ஒரு வளம் எங்களை புத்தளமாக. இவ்வளவு சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த கொரோனா சூழ்நிலையில் உலக அளவிலேயே வீட்டு வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. இப்படி பல சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். புத்தளத்தில் நீங்கள் கூறுகிறீர்கள், புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெயர்க்கப்பட்ட நிலையில் வாழ்கின்றவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் புத்தளம் என்பது ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது, வளங்கள் குறைந்த. இந்த கல்வி சூழலிலே அங்கே இந்த ஆன்லைன் கல்வி இதுவை போன்றவற்றை முன்னெடுப்பதிலே இவ்வாறான சவால்களை எதிர்நோக்குகிறார்கள். நிச்சயமாக நிறைய பிள்ளைகள் சவால்களை தான் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் கல்வியை மேம்படுத்துறதுக்காக புத்தளம் மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டங்களோட தொடர்பு கொள்கிறாங்க. வேறு மாவட்டத்தில் போயிருந்து படிக்கிறாங்க, மேலே வராங்க. அதுவும் புத்தளம் மாவட்டத்துக்கு ஒரு வளம் தானே. எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தால் கூட எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளையோண்டு படிச்சுட்டு வந்திருக்கிறார், அப்போ அவர் ஒரு டேலண்டான நிலைமைக்கு வரார் தானே, அதுவும் வளம் தான். பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் நாங்கள் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 75% நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார்கள். 25% எங்கேயோ ஒரு இடங்களில் பலகீனம் இருக்கின்றது. காரணமாக நீங்கள் இதை குறிப்பிடுவீர்கள்? ஒரு உதாரணம் சொல்ல போனால், சில அம்மாக்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் அதில் பாதிப்படை, அவங்களோட பிள்ளைகள் பாதிப்படை, வெளிநாடு செல்வர், குறிப்பாக வெளிநாடு பிள்ளைகளை விட்டுட்டு போகிற அம்மாக்களோட பிள்ளைகள் அவங்க இன்னொருத்தட்ட வளர்ப்பில் இருக்க அந்த பாதுகாப்பு சிதைக்கப்படுது. வேலைக்கு போகிற அம்மாக்களோட பிள்ளைகள் அவங்களோட பாதுகாப்பு சிதைக்கப்படுது. அப்போ அந்த நேரங்கள் தான் வீணடிக்கப்படுகிறது. அந்த நேரங்களில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஐஷா, இப்போது இந்த கொரோனா காரணமாக வளமையாக மற்ற சமுதாயங்களிலே கூட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. பல்வேறு பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள். இங்கே புத்தளத்திலே வாழ்கின்ற இடம்பெயர்க்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் மத்தியிலே நீங்கள் அடிமட்டத்திலே வேலை செய்கின்றவர் என்ற வகையிலே எவ்வாறான பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? பிரச்சனைகளை விட ஒரு நல்ல முன்னெடுப்புண்ட நான் கண்டேன். எப்படி என்று சொன்னால், எங்களோட சமூகத்துக்குள்ளே ஒரு நல்ல பரஸ்பர நல்லுறவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள், தொண்டர் நிறுவனங்களில் ஊடாக நிறைய ஒதுக்கீடுகளை எடுத்து அது மூலம் மக்களுக்கு தேவையானதை செய்தார்கள். ஆனால் புத்தளம் மாவட்ட மக்கள் என்று எடுக்கைக்குள்ள அவர்கள் கூலி தொழிலாளர்கள்.
எல்லாருமே கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்யல, அரச உத்தியோகத்தர்கள் கிடையாது, பெரும்பான்மையானவர்கள். அப்போ அவர்கள் நிறையவே பாதிக்கப்பட்டார்கள். பிள்ளைகளுக்கு பால்மா வாங்க கூட சரியாக கஷ்டப்பட்டார்கள். நாங்கள் தொண்டர் நிறுவனங்கள் ஊடாக, அரச உத்தியோகத்தர்கள் ஊடாக, தனிப்பட்ட நபர்கள் ஊடாக அதுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவங்க இவ்வளோ உதவி செய்தாங்க. ஆனால் உண்மையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்னென்னு கேட்டால் அவங்களோட கூலி தொழில் தானே, திடீரென்று எல்லாம் இல்லாமல் போன அன்றன்று உழைத்து சாப்பிடுபவர்களின் நிலை மிக மோசமான நிலையாக இருந்தது. ஆனால் அப்படி இருக்கவும் எங்களால் முடிந்த அளவுக்கு சில பேருக்கு உதவ முடிஞ்சது. எல்லாருக்கும் உதவ முடிந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னா நான் பணக்காரியாக இருந்தால் என்னுடைய பணத்தை இவ்வளவு பேருக்கு கொடுத்தேன் என்று ஒரு கணக்கு சொல்லலாம். ஆனால் இன்னொருவரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பது எத்தனை விகிதம் அவர்களுக்கு பெறுமதியானது சொல்ல முடியாது. எதிர்வரும் நாட்கள் இன்னும் ஆபத்தான நாட்களாக அமையக்கூடிய ஐயம் மத்தியில் இப்பொழுது மீண்டும் நிலவுகின்றது. எனவே நீங்கள் சார்ந்த மக்களை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்த வேண்டிய ஒரு பெரும் கடப்பாடு உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் உண்மையாக இன்று ஒரு முக்கியமான ஒரு தொகுதியினரை பற்றிய உரையாடலில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அறிந்த விவரங்களையும் நம்மோடு இன்றைய உரையாடலில் கலந்து கொண்டீர்கள். நன்றி. புத்தளத்திலிருந்து இன்றைய தினம் உண்மையை தேடிக்காக இவ்வளவு தூரம் வந்து நம்மோடு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. இன்றைய தினமும் நாம் உண்மையை தேடி நிகழ்ச்சியினூடாக எம்மால் மறக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்திருந்த ஒரு மக்களை பற்றி, அவர்களுடைய இன்றைய வாழ்க்கையை பற்றி நாம் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக இருந்தது. உங்களுக்கும் அந்த பற்றிய ஒரு விளக்கத்தை நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்த விடயந்துறையில் இந்த உரையாடலினூடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு உண்மையை தேடி நிகழ்ச்சியில் நாம் இத்தகைய ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை அனைவரும் பாதுகாப்பாக இணைந்திருங்கள். அது மட்டுமல்ல, கோவிட்-19 பற்றி விழிப்புணர்வோடு உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.